அனைவருக்கும் வணக்கம். இன்று விவசாய வித்தகர் நம்மாழ்வாரை பற்றி பேசப்போகிறேன். அதற்கும் ஒரு சிறு கவிதை. மண்ணை பாதுகாக்க முயற்சி எடுக்கும் மகத்தான மனிதரே, மண்ணை பாதுகாக்க முயற்சி எடுக்கும் மகத்தான மனிதரே, விவசாய அருமை உணர்ந்திட்ட உத்தமரே, விவசாய அருமை உணர்ந்திட்ட உத்தமரே. தீநுண்ணி நுழைந்து தலைகீழான வாழ்க்கை, தீநுண்ணி நுழைந்து தலைகீழான வாழ்க்கை, தன்னிலை உணர்த்தி தலையினில் குட்டி, தன்னிலை உணர்த்தி தலையினில் குட்டி, தரமாய் உணர்த்தியது தரணியில் உயர்ந்தது. உணவே என்று இதைத்தான் செப்பி நீர் இத்தனை காலம் நீர், உணவே என்று இதைத்தான் செப்பி நீர் இத்தனை காலம் நீர், பசுமையும் வளமையும் பணத்தை விட உயர்ந்தது, பசுமையும் வளமையும் பணத்தை விட உயர்ந்தது. பசியில்லா தரணியே பார் மக்கள் விருப்பமே, பசியில்லா தரணியே பார் மக்கள் விருப்பமே என்று வாழ்ந்தீரே விவசாய வித்தகரே, விவசாயத்தை நிலைநாட்டினீரே நம்மாழ்வாரே, நமக்கானவரே. நன்றி. எனது உரையில் இன்று நம்மாழ்வாரை பற்றி பேசப் போகிறோம். நம்மாழ்வார் விவசாய வித்தகர், விவசாயத்துக்காகவே வாழ்ந்தவர். அது முன்னுரையாக ஒரு சிறு கவிதை கூறினேன். கரூர் மாவட்டத்தில் கடவுர் என்ற ஊரில் அவருடைய வானகம் என்ற அமைப்பு இன்றும் செயல்பட்டு வருது. அதாவது விவசாயம் இயற்கைக்கு திரும்புக, இயற்கையாக வாழ்க என்று இன்றைய இளைஞர்களை இயற்கைக்கு திரும்ப வைத்தவர் அந்த நம்மாழ்வார். அவர் என்ன சொன்னாருங்கன்னா, இந்த நாம் சொல்லல பாரம்பரிய உணவு, அந்த சிறுதானியங்களை விதைக்கிறது, அந்த சிறுதானியங்களை உண்கிறது, இதைத்தான் விவசாயம்னு சொன்னார். ரசாயன கலப்பில்லாத விவசாயம் பண்றது தான் சிறந்த விவசாயம்னு சொன்னார். அப்படி விவசாயம் பண்ணையில மானாவாரி நிலத்துல கூட மழை பெய்யல விதை போட்டால் முளைக்கணும், அந்த விதை போடுறதுமே சிறுதானிய விதைகளாக இருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லி அதை கடைப்பிடிச்சு வந்தவரும் நம்மாழ்வாருங்க. அப்போ இவர் என்ன செய்வாருன்னா, விவசாயம் பண்ணையில் அந்த மானாவாரி நிலத்துல மழை பெய்ய மரம் நடணும்னு சொல்லுவாராங்க. அந்த மரமுமே மாதுளை எலும்பிச்சையாக இருக்கணும் அப்படின்பாராம். அப்போ இருந்த அந்த விவசாயம் பண்ணுன இயற்கையோட இயைந்த இடத்த வானகமாக மாற்றிருக்காருங்க. அந்த விவசாயம்ங்கிற வார்த்தை தான் இவருக்கு மந்திர சொல்லா இருக்கு. இவருக்கு மந்திர சொல்லா இருந்து விவசாயத்தை கையில் எடுத்துட்டு அதை ஒரு வேத வாக்காவே வேத தொழிலாவே செஞ்சு வந்திருக்காருங்க. நம்ம கை கழுவுற, கால் கழுவுற, முகம் கழுவுற தண்ணி கூட செடிகளுக்கு தான் போகணும், தாவரங்களுக்கு போகணும், நம்ம பயிர்களுக்கு போகணும்னு சொன்ன ஒரு வித்தகர் அவருங்க. அதே மாதிரி தன்னோட முயற்சி, விவசாயமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் விவசாய வேலைகள்லாம் செஞ்சால் யாரையும் சொல்ல மாட்டாராங்க. இப்போ ஒரு வேலை இருக்குது, இந்த இடத்துல தண்ணி பாய்ச்சணும், இந்த இடத்த ஒரு குழி தோண்டணும்னா நானே இருந்தாலும் நான் அந்த இடத்துல இருக்கணும்னு வைங்க, என்கிட்டயோ இன்னும் அப்படி ஆள்கள் இருந்தாலும் சொல்ல மாட்டாராம். அவரே எடுத்து செஞ்சே காட்டிடுவாராம். அவர் அந்த வேலையை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வோம், நமக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு பெரிய மகத்துவமான ஒரு வேலை செய்கிறாருன்னா தொழிலாளர்கள் தன்னால் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தானே வேலை செஞ்சு பிறரையும் அந்த வேலை செய்ய தூண்டியவருங்க அவரு. அப்படிப்பட்டவர் என்ன செஞ்சிருக்காரு, நான் விவசாயம் பண்ணி முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த மீதம் உள்ள இரவு நேரங்கள்ல எல்லாம் அக்கம் பக்கம் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கூப்பிட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி பாடம் சொல்லி கொடுக்கையிலேயே என்ன செஞ்சிருக்காரு, விவசாயத்தை பற்றியும் அந்த பாரம்பரிய உணவு முறைகளை பற்றியும் பாரம்பரிய பயிர்களை பற்றியும் இயற்கை விவசாயத்தை பற்றியும் பாடமாக எடுத்திருக்காரு. அதை இலவசமாக எடுத்திருக்காங்க. இப்படி இருக்கையில் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு அத்துவான காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடில் போட்டு தங்கி இருந்திருக்காங்க. அந்த இடத்துல பேய் இருக்குன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் பயந்துட்டு அது போகாமல் இருந்துட்டு இருக்காங்க. கிராமங்கள்னாலே எப்படி சொல்லுவாங்க, பேய் இருக்கு, அங்கே பேய் இருக்கு, இங்கே பேய் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவர் பேய் இருக்கு அந்த இடத்துல போக மாட்டோம்னு சொன்னதை இவர் குடிசை போட்டு தங்கி மக்கள் எல்லாம் அங்கே வர வச்சு அந்த பேய் அச்சத்தை மக்களுக்கு போக்கி அந்த இடத்துல இவர் தாடி வளர்த்து தங்கினதுனால அந்த இடத்துக்கு தாடி குடில் அப்படிங்கிற பேரே. சின்ன பிள்ளைங்க போனால் எங்கே போகிறேன், தாடி குடிலுக்கு படிக்க போகிறேன், எங்கே போகிறேன், தாடி குடிலுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடத்த தாடி குடில்னே அந்த இடத்துக்கு பேர் வந்துருச்சாங்க. இப்போ தானே வேலை செய்கிறது, தானே பாடம் நடத்துறது, தானே மக்களோட அச்சத்தை போக்குறது, தான் விவசாயத்தில் ஈடுபட்டதை இளைஞர்களையும் ஈடுபடுத்தினது, அந்த விவசாயம்ங்கிற வார்த்தையவே ஒரு மந்திரமாக்குனது. இன்னைக்கு ரோட்டோட கடைகளில் இயற்கைக்கு திரும்புக அப்படிங்கிற வாசகமும் மண்பானை சமையல்ங்கிற வாசகமும் ஆர்கானிக் கடைகளும் அந்த செடி வகைகளை நட்டு வச்சு மாடி தோட்டம் போடுறதும் எல்லாம் பார்க்கல நமக்கு இதுக்கு விதைச்ச விதை யாருங்க, நம்மாழ்வார். அவர் விதைச்ச விதை தாங்க இன்னைக்கு விருட்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் விதைச்சிட்டு போனாரு. இன்னைக்கு விவசாயம், இளைஞர்கள் விவசாயத்துக்கு திரும்பி இருக்காங்க. எத்தனையோ படித்த இளைஞர்கள் நான் விவசாயம் பண்ண போறேங்கிறாங்க. அதெல்லாம் கேட்கல நமக்கு சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்டவர் என்ன செய்வாராம், போற போக்குல நடந்து போயிட்டு இருந்தாருன்னா ஒரு இடத்த பார்த்து இந்த இடத்துல மரம் வை அப்படிமாரா. அந்த இடத்துல மரம் வச்சா நல்லா வளருவாங்க. அப்போ மண்ணோட மகிமையை உணர்ந்தவர், இந்த மண்ணின் மைந்தர், மண்ணில் பிறந்தவர், மண்ணோட மகிமையை உணர்ந்திருக்காருங்க. இந்த இடத்துல மரம் வை, இந்த மரம் வை, அந்த மரம் வையின்னு இடத்த காட்டி சொன்னா அந்த மரம் வருமா. இப்படி இருந்து
இவ்வளவு பேராகி புகழ் பெற்று இருந்தாலும் அவரோட காலை உணவு வாழைப்பழமும் தேங்காய் சில்லுமாங்க. காலையில் வாழைப்பழம் தேங்காய் சில்லு தான் சாப்பிடுவாரோ, வேறு எதுவும் சாப்பிட மாட்டான். அது மாதிரி மதிய உணவு வந்து கம்மங்கூழ் கேப்பக்கூழ், அதுக்கு மோர், இந்த மோர் மிளகா அதெல்லாம் வச்சுருப்பாங்கங்க. கரைச்சி குடிப்பாங்க. கரைச்சி குடிச்சிட்டு வேலை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு பூரா பசி எடுக்காமல் வேலை பார்க்கலாங்க. உடம்புக்கு நல்ல வலு கொடுக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து இரவு உணவு வந்து பொட்டுக்கல்லை வெல்லம், இதை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டாராம். என்றைக்குமே மாற்றி சாப்பிட்டதே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்க்க முடியுமா நம்ம? அப்போ எவ்வளோ ஒரு கட்டுப்பாடாக இருந்தால் தானங்க இந்த மாதிரி உணவை சாப்பிட்டு வாழ முடியும். இவருக்கு வந்து ஒருத்தர் சீடராக வந்திருக்காரு, குஜராத்தை சேர்ந்தவர் பரத் மண்டோங்கிறவர். இன்னைக்கு அவரோட கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்போ இவரோட போராட்டங்கள்லேயே முக்கியமான போராட்டமே மீத்தேன் போராட்டம் தாங்க. இன்னைக்கு நம்ம வழி நடத்தி மறுபடி கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு மீத்தேன் போராட்டம். இந்த மீத்தேன் போராட்டங்கிறது நம்ம பூமியை பாதிக்கிறது, நம்ம விவசாய நிலங்களை பாதிக்கிற போராட்டத்தை எதிர்த்து முதல் குரல் கொடுத்தவர் நம்மாழ்வார் தாங்க. இப்போ இவர் வந்து நட்டு வச்ச விதையெல்லாம் விருச்சமாக வளருதுன்னா அவரோட கைராசியும் சொல்லுவாங்க, நீ தொட்டது தொடர்ந்து வைப்பாங்க. அது மாதிரி விவசாயத்துக்காகவே பிறந்த வித்தகர் ஆகிட்டாருங்க. வானம் பார்த்த பூமியை வானகமாக மாற்றி விண்ணும் மண்ணும் வியக்க வைக்க அளவுக்கு வாழ்ந்தவர் நம்ம தான். அவர் விதைச்சதுலேயே சிறுதானியங்கள், கம்பு, சோளம், கேப்பை, வரகு, சாமை இதெல்லாம் விதைச்சிருக்காரு. அதில் வர்ற பயிர் பச்சைகளை விதைச்சிருக்காரு. அந்த ஒட்டு செடிகளை விதைச்சிருக்காரு, ஒட்டு தானியங்களை விதைச்சிருக்காரு. அந்த விவசாயம் செடி நட்டு வச்சா அது வளர்ந்து வர்ற அழகை பார்த்து ரசிச்சிருக்காரு. அவரோட கொள்கையே உயிர் மூச்சே விவசாயமாக இருந்திருக்கு. எந்நேரம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொல்லியது போல இவரோட கடன் பணி செய்து கிடக்குதுன்னு சொல்லி விவசாயத்துக்காகவே வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற மனிதராக இவர் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிறவர் என்ன செய்வாங்க, இடையில வேலை பார்த்துக்கிட்டு அவராக பாட்டு பாட ஆரம்பிச்சுருவாங்க. தாலாட்டு பாடுறது, விடுகதை போடுறது, கதை சொல்றது, அப்புறம் அவங்களோட சேர்ந்து இந்த ஒரு அறிவுபூர்வமான விளையாட்டு விளையாடுறது, அவங்கள மறுபடி அவர்கிட்ட இதை சொல்லித்தாங்கன்னு அவர்கிட்டயே கேட்க வைக்கிறது. இந்த மாதிரி எல்லாரோட ஆர்வத்தையும் தூண்டி பொழுதுபோக்கு அம்சத்தோட பயனுள்ள பொது அறிவையும் கற்றுக் கொடுத்து விவசாய செய்யணும், விவசாயத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற அறிவையும் ஊட்டி ஒரு உன்னத மனிதராக இருந்தவர் தாங்க நம்மாழ்வார். இவரை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. ஆனால் அவர் வந்து நமக்கு இன்னைக்கு நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அவர் விதைச்ச விவசாயம் இன்னும் வெளிச்சமாக வளர்ந்து ஆள் போல தலைத்து இருக்குங்கிறத நினைக்கல நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குங்க. நம்மாழ்வாரை நினைப்போம், நம்மாழ்வாரை வணங்குவோம், நம்மாழ்வார் வழி நடப்போம் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி.